ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜெனிஃபா குக்கிங். நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் ஒரு அவரைக்காய் கூட்டு பண்ணுறது எப்படின்னு பார்க்கலாம். இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு நான் அவரைக்காயை சுத்தம் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போது 4 ஸ்பூன் எண்ணெய் சூடு பண்ணிட்டேன். அது கூட தேவையான அளவுக்கு 1 ஸ்பூன் அளவுக்கு எடுத்திருக்கேன். கடுகு உளுந்தம்பருப்பு சேர்த்து உடைய விட்டுறலாம். அரை ஸ்பூன் அளவுக்கு சீரகம், அப்புறமா காஞ்ச மிளகாய், ஒரு கொத்து கருவேப்பிலை, 4 காஞ்ச மிளகாய் உடச்சி வச்சுருக்கேன். அது கூடவே 2 சின்ன சைஸ் வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்துடலாம். இப்போ இதை நல்லா கிளறி விடுவோம். இந்த கூட்டு புளிக்குழம்புக்கு, ரசத்துக்கெல்லாம் நல்லா சூப்பராக இருக்கும். பருப்புக்கும் நல்லாயிருக்கும். சாம்பார், பருப்பு சாதத்துக்கும் நல்லாயிருக்கும். ஆனால் ரசத்துக்கெல்லாம் ரசத்துக்கு புளிக்குழம்புக்கெல்லாம் அதை விட இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். ஏன்னா இது நம்ம பாசி பருப்பு சேர்த்து பண்ண போகிறோம். வெங்காயம் ஓரளவுக்கு வெந்ததும் இது கூட சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கிற ஒரு தக்காளி, தக்காளி லைட்டாக வதங்கட்டும். தேவையான அளவு மஞ்சள் தூள், கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்துட்டு கிளறி விட்டுருவோம். இது கூடவே மல்லி இலை, இப்போ இதெல்லாம் ஓரளவுக்கு இந்த பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதங்கியிருக்கும். இப்போ வதங்கியாச்சு. இது நம்ம பார்த்தாலே தெரியும். இந்த அளவுக்கு வதங்கியாச்சு நல்லா. இது கூட இப்போ நம்ம சுத்தம் பண்ணி வச்சுருக்கிற அவரைக்காயை சேர்த்தலாம். அவரைக்காயை நான் நார் உரித்து எடுத்துகிட்டு இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இந்த மாதிரி இப்படி கட் பண்ணால் தான் நம்ம அதுக்குள்ளே பூச்சி இருந்துச்சுன்னா எடுக்க முடியும். பெருசு பெருசாக கட் பண்ணோம்னா உள்ளே பூச்சி இருந்தால் தெரியாது. அவரைக்காயை பொறுத்த வரைக்கும் உள்ளே கண்டிப்பாக பூச்சி இருக்கும். அதை இப்படி நம்ம குட்டி குட்டியாக கட் பண்ணிக்கிட்டோம்னா பூச்சி இருக்கிறத எடுத்துடலாம். அவரைக்காயை சேர்த்துருவோம். சேர்த்துட்டு தேவையான அளவு உப்பு நல்லா கிளறி விட்டுட்டு இதை அப்படியே மூடி போட்டு மூடி வச்சிடலாம். லைட்டாக அப்படியே கிளறிட்டு நான் அவரைக்காயை நார் உரித்து எடுத்துட்டு முழுசாக கழுவி அதுக்கப்புறமா கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதனால் காயில் சுத்தமாக தண்ணி கிடையாது. இது வேகிற அளவுக்கு நமக்கு தண்ணி வேணும். அதனால் ஒரு அரை டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிடுவோம். காய் வேகட்டும். இப்போ இதை மூடி போட்டு அப்படியே மூடி வச்சிடலாம். நல்லா கிளறி விட்டுருங்க. இந்த தக்காளி எல்லாம் எல்லாத்துலேயும் நல்லா மிக்ஸ் ஆகுற அளவுக்கு கிளறி விட்டுட்டு இதை அப்படியே மூடி வச்சுருவோம். இப்போ காய் எப்படி இருக்குன்னு பார்த்துருவோம். இந்த அளவுக்கு நல்லா வெந்து மத்திடுச்சு. இப்போ உப்பு பார்த்துடலாம். உப்பு சரியாக இருந்தால் உப்பு போதும். அப்படி இல்லை நீங்கள் சேர்க்கணும்னு நினச்சிங்கன்னா சேர்த்துக்கோங்க. இப்போ காயில் ஃபுல்லாக தண்ணி வற்றிடுச்சு. சுத்தமாக தண்ணியே இல்லை. இந்த பதத்தில் நம்ம
வேக வச்சு எடுத்து வச்சுருக்கிற பாசிப்பருப்பை வந்து சேர்த்துடலாம். பாசிப்பருப்பு பார்த்திங்கன்னா நல்லா வந்து குழஞ்சிருச்சு. இந்த மாதிரி உப்பு போட்டு எடுத்து வச்சுருக்கேன். நான் வேக வச்சு எடுத்து வச்சுட்டேன். இதில் பாசிப்பருப்பில் வந்து லைட்டாக தண்ணி எடுத்து தான் செய்யும். இதை வந்து இப்போ இது கூட சேர்த்துருவோம். நான் வந்து 1/2 கிலோ காய் எடுத்திருக்கேன். அவரைக்காய் 50 பாசிப்பருப்பு வேக வச்சு எடுத்துருக்கேன். இதை சேர்த்துட்டு நல்லா அப்படியே கிளறி விட்டுருவோம். எனக்கு வந்து உப்பு பத்தலை, அதனால் வந்து திரும்ப நான் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன். இது கூட வந்து நீங்கள் இன்னும் தேங்காய் சேர்த்தாலும் இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். இதுவே வந்து நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இது கூட தேங்காய் சேர்த்திங்கன்னா இன்னும் நல்லா சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும். இப்போது இது கூட 1 ஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் சேர்த்துட்றேன். நீங்கள் வந்து காரம் கம்மியாக தான் சாப்பிடுவீங்க அப்படின்னா கம்மி பண்ணிக்கோங்க. வத்தல் வந்து காஞ்ச மிளகாயை வந்து சேர்த்து உடச்சி வச்சுருந்தேன். நான் வந்து கொஞ்சம் காரமாகவே சாப்பிடுவோம். ஏன்னா நம்ம வந்து இதில் இந்த மிளகுத்தூள் சேர்க்குறதுனால காரம் வரும். அதனால் கண்டிப்பாக இதில் வந்து மிளகுத்தூள் சேர்த்துக்கிட்டோம்னா டேஸ்ட் அது சூப்பராக இருக்கும். மிளகுத்தூள் சேர்க்கலைனாலும் நல்லா தான் இருக்கும். தேங்காய் சேர்த்தாலும் சேர்க்காட்டி மிளகுத்தூள் சேர்த்துக்கோங்க. சுத்தமாக இந்த தண்ணியே இல்லாத அளவுக்கு நல்லா வற்றிடுச்சு. இங்கே பாருங்கள், சுத்தமாக தண்ணியே இல்லை. இந்த அளவுக்கு வந்ததுக்கப்புறமா அப்படியே பரிமாறிக்கலாம். இந்த அவரைக்காய் வந்து சுகர் பேஷண்ட்டுக்கெல்லாம் ரொம்ப நல்லது. வாரத்தில் ஒரு 3 நாளைக்கு கூட எடுத்துக்கலாம். இந்த மாதிரி வந்து உங்கள் வீட்லேயும் ஒரு வட்டம் இந்த ரெசிபி செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். பாய்.